தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் தேனியில் உள்ள மின் உற்பத்தி கழக அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்ததாகவும், தமிழ் மொழியை ஒரு பாடமாக படிக்காததால் 2 ஆண்டுகளில் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் தன்னை பணியில் இருந்து நிறுத்தி வைத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் TNPSC நடத்திய மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், எனவே தன்னை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரியிருந்தார். இதனையடுத்து இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரரை பணியில் மீண்டும் சேர்க்க உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தால் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது ஜெயக்குமார் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், மனுதாரரின் தந்தை கப்பல் படையில் வேலை பார்த்தவர். இடம் மாறுதல் செய்யப்பட்டதால் CBSE பாடத்திட்டத்தில் படித்ததால் அவர் தமிழ் கற்கவில்லை. ஆனால் தற்போது மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். எனவே பணி வழங்க மறுக்கக்கூடாது என வாதிட்டார். தமிழ்நாடு அரசின் அரசு பணியில் பணிபுரிய வேண்டும் எனில் தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வது? அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும்? இங்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் அரசு பணி புரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை எனில் என்ன செய்வது? குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? எனவே அனைத்து தரப்பினரும் இறுதி விவாதத்திற்கு தயாராக வர வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.